ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நாம டீட்டெயில் ஐட்டம் அண்ட் சிம்பிள்ஸ் இன் ரிவிட் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ 2D ஃபேமிலிஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து எல்லாமே வந்துடும். எல்லாம்னா என்னெல்லாம் வரும்? ரிவிட்டில் இருக்கிற 2D ஃபேமிலிஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அது வந்து ஒரு ரொம்ப பெரிய டாபிக். 2D ஃபேமிலிஸ் இன் ரிவிட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டாபிக். ஸோ அதில் முக்கியமான விஷயம் வந்து டீட்டெயில் ஐட்டம் அண்ட் சிம்பிள்ஸ் இன் ரிவிட். ஓகே. ஸோ இதை வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ டீட்டெயில் ஐட்டம்னா என்ன? சிம்பல்னா என்ன? அதுக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்குது? அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே. இப்போ 2D ஃபேமிலிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, முக்கியமா நமக்கு அன்னோட்டேட் டேப்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே 2D எலிமெண்ட் தான். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டைமென்ஷன் அண்ட் டைமென்ஷன் டைப்ஸ் வந்து நமக்கு தெரியணும். இதில் இங்கே போனீங்கன்னா ஒவ்வொரு டைமென்ஷன் டைப்புக்குமே செட்டிங்ஸ் இருக்குது. இந்த செட்டிங்ஸில் நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணி உங்களுக்கு தேவையான டைமென்ஷன் ஸ்டைலை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது டீட்டெயில் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது. இதில் டீட்டெயில் லைன், ஹேட்ச், ஃபில்டு ரீஜியன், மாஸ்கிங் ரீஜியன். அதுக்கு அடுத்தது காம்பனண்ட் இருக்குது. காம்பனண்ட்டில் டீட்டெயில் காம்பனண்ட், ரிப்பீட்டிங் டீட்டெயில் காம்பனண்ட் 2 இருக்குது. டீட்டெயில் காம்பனண்ட்னா ஒரு ஆட்டோகேட் பிளாக் மாதிரி. இங்கே வந்து 2D பிளாக். பிளாக்குங்கிறது ரிவிட்டில் வந்து ஃபேமிலின்னு சொல்லுவோம். 2D ஃபேமிலி. ஓகே. இது வந்து டீட்டெயில் காம்பனண்ட். ரிப்பீட்டிங் டீட்டெயில் காம்பனண்ட்னா இப்போ ஒரே ஃபேமிலி தான். நம்ம வந்து திரும்ப திரும்ப அது வந்து நம்ம ரிப்பீட்டடாக வருது அப்படின்னா நம்ம வந்து அரே பண்ணுறதுக்கு பதிலாக ரிப்பீட்டிங் டீட்டெயில் காம்பனண்ட் அதை வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து இருக்கிறது லெஜெண்ட் காம்பனண்ட். லெஜெண்ட் காம்பனண்ட் அப்படின்னாலும் ஒரு 2D தான், 2D வியூ. ஸோ இந்த லெஜெண்ட் காம்பனண்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசம். என்ன வித்தியாசம் அப்படின்னா லெஜெண்ட் வியூவில் மட்டும்தான் வரும். அண்டு 3D லோடபுள் ஃபேமிலி அண்ட் சிஸ்டம் ஃபேமிலி அதோட பிளான் வியூ, எலிவேஷன் வியூ அதை வந்து எடுத்து வைக்கணும்னா லெஜெண்ட் காம்பனண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. இதுக்கு அடுத்தது ரிவிஷன் கிளவுட், ஆல்சோ 2D. இங்கே டீட்டெயில் குரூப்னா 2-3 டீட்டெயில் ஐட்டம்ஸ், 2D ஐட்டம்ஸ் அதை வந்து செலக்ட் பண்ணி அதை குரூப் பண்ணிக்கிட்டா அது வந்து குரூப். இன்சுலேஷன், இன்சுலேஷனுங்கிறது இந்த டீட்டெயில் காம்பனண்ட் மாதிரி அது செப்பரேட்டாக இருக்கும். பட் இது வந்து ஒரு சிஸ்டம் ஃபேமிலி. இது லோடபுள் ஃபேமிலி கிடையாது. இது வந்து சிஸ்டம் ஃபேமிலி. எதுக்காக சிஸ்டம் ஃபேமிலின்னு சொல்கிறேன்னா இதை வந்து அவுட் சைட் த ரிவிட் வந்து நம்மளால் சேவ் பண்ணி வைக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்சுலேஷன் டைப் இன்னொன்று கிரியேட் பண்ணி என்னால் அவுட் சைடு சேவ் பண்ணி வைக்க முடியுமா? முடியாது. ஓகே. அண்ட் டெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். டெக்ஸ்ட்டு, செக் ஸ்பெல்லிங், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் இது வந்து வேர்டில் இருக்கிறது தான். ஓகே. ஸோ இதை வந்து ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணும்போது எனக்கு அதுக்கு தொடர்பான டூல்ஸ் வந்து கிடைக்குது. லீடர், ஸோ வித் ஷோல்டர், ஆர்க் லீடர் அண்டு அதோட செட்டிங்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்குது. ஓகே. டெக்ஸ்ட் நமக்கு தெரியும். செக் ஸ்பெல்லிங், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் இது வந்து எம்எஸ் வேர்டோட ஃபங்க்ஷன். செக் ஸ்பெல்லிங்க்கு கிளிக் பண்ணோன்னா செக் ஸ்பெல்லிங் இஸ் கம்ப்ளீட் அப்படின்னு வருது. நான் வந்து ஆக்சுவலாக எந்த டெக்ஸ்ட்டுமே வைக்கலை. ஏதாவது டெக்ஸ்ட் வந்து இங்கே வச்சோன்னா இப்போ இப்படி இதை ஒரு டெக்ஸ்ட் வச்சுருக்கிறேன். செக் ஸ்பெல்லிங் அப்படின்னு கொடுத்தா இந்த இதை காமிக்குது. ஸோ இதுக்கு பதிலாக இங்கே வந்து சேஞ்ச் டு அப்படின்னு ஒரு சஜஷன் காமிக்குது. ஓகே. இது வந்து சேம் as மைக்ரோசாஃப்ட் வேர்டு. ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆல்சோ மைக்ரோசாஃப்ட் வேர்டு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு இருக்குது. இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா ரீப்ளேஸ் அப்படின்னா இங்கே வந்து ரீப்ளேஸ் ஆகுது. பாருங்கள், அந்த QDக்கு மட்டும்தான் ரீப்ளேஸ் ஆகுது. ஓகே. ஸோ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் நீங்கள் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது 2D ஐட்டம்னா டேக். டேக் வந்து ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலியிலேருந்து அதாவது ஆப்ஜெக்டோட இன்ஃபர்மேஷனை எடுத்து வைக்கிறதுக்கு டேக் ஃபேமிலி யூஸ் பண்ணுவோம். இந்த டேக் ஃபேமிலியில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கு டிஃப்ரெண்ட் டேக் இருக்குது.
ஓகே. இப்போ வந்து இத நம்ம பார்த்தோம்னா, இங்க பாருங்க ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு டேக் இருக்கும். அ அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் சிம்பல்ஸும் இருக்கும். அத வந்து இதில செட் பண்ணி வைக்கலாம். எந்த கேட்டகரிக்கு என்ன டேக் ஃபேமிலி அப்படிங்கிறத இதில நம்ம மென்ஷன் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது கீநோட்டுன்னு இருக்கு. இது கீநோட் நம்ம இன்னும் பார்க்கல. நம்ம பார்ப்போம். கலர் ஃபில் லெஜெண்ட். இது வந்து ஒர்க்ஸ் வித் இந்த ரூம், அ ரூம், ஏரியா பிளான், ஸ்பேஸ், அப்புறம் வந்து டக்ட்டோட கலர் சேஞ்ச் பண்ணணும்னா, பைப்பிங் கலர் சேஞ்ச் பண்ணணும்னா, இது வந்து கலர் ஃபில் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சிம்பிள்ஸ். ரொம்ப காமனான சிம்பிள்ஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்குமே சிம்பல் இருக்கு. ஓகே. இந்த சிம்பல்ல வந்து இது வந்து ஜெனரிக் சிம்பல். அண்ட் இங்க இருக்கிறது வந்து ஸ்பேன் டைரக்ஷன். இது வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்லாப்க்கு மட்டும் தான் வைப்போம் இந்த 2ம். இது வந்து ரீபாருக்கு உள்ள சிம்பல். ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட்க்கு உள்ள சிம்பல். ஓகே. ஃபேப்ரிக் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட், ஏரியா ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட், பாத் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் அதோட சிம்பல். இது வந்து ஸ்டைர்கேஸோட சிம்பல். ஸ்டைர்கேஸ் பாத். ஆர்க்கிடெக்சருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து என்னன்னா பார் பெண்டிங்க்கான சிம்பல். பெண்டிங் டீட்டெயில் எடுத்து வைக்கலாம். ரிவீட் 2025ல இந்த ஆப்ஷன் இருக்கு. பட் ப்ரீவியஸ் வெர்ஷன்ல இந்த ரீபார் பெண்டிங் டீட்டெயில் இருக்காது. ஓகே. ஸோ நமக்கு தேவையானது 2. ஒண்ணு சிம்பல், ஒண்ணு வந்து ஸ்டைர்கேஸ் பாத். இது 2ம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு அடுத்தது இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்றது என்னன்னா, டீட்டெயில் காம்போனன்ட் அண்ட் சிம்பல். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட்டு ரொம்ப காமனா இருக்கிறது வந்து ஸ்டைர்கேஸ் பாத் சிம்பல். ஓகே. இதில இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து இந்த சிம்பலுக்கும், காம்போனன்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தெரியணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டைர்கேஸ் பாத் வந்து முடிச்சுக்குவோம். நான் வந்து ஒரு ஸ்டைர்கேஸ் வரையறேன். ஸ்டைர்கேஸ் வரையும்போது, இந்த மாரி ஏதாவது ஒரு ஸ்டைர்கேஸ் டைப் எடுத்து, இந்த மாரி வரையறேன். ஓகே. ஸ்டைர்கேஸ் வரைஞ்சாச்சு. இதில வந்து ஒரு ஆரோ தெரியுது. இது வந்து ஃபார் மாடலிங். இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம், இங்க பாருங்க. இது வித் சிம்பலோட வந்திருக்குது. இத நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து இங்க பாருங்க வெறும் ஸ்டைர்கேஸ் மட்டும் தான் இருக்கு. இதில அன்னோட்டேட் போயிட்டு, இந்த ஸ்டைர்கேஸ் பாத் அப்படின்னு இருக்கா? கிளிக் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். வச்சாச்சுன்னா அந்த சிம்பல் வரும். ஸோ இந்த சிம்பல்ல எனக்கு வந்து என்னலாம் வேணும் அப்படிங்கிறத எடிட் டைப் போனீங்கன்னா, ஸ்டார்ட் சிம்பல் டைப்பு, ஃபுல் ஸ்டெப் ஏரோ, ஸ்டார்ட் சிம்பல் டைப்பு, இந்த மாரி எதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் எக்ஸ்டென்ஷன் குடுத்துட்டு ஓகே குடுத்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ட்லயே நமக்கு வந்து ஏரோ மார்க் வருது. இந்த ஏரோ மார்க்குக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு டாட் வச்சுக்கலாம். ஓகே. அண்ட் இட் கோஸ் அப். சிம்பல்ல பாருங்க, எனக்கு வந்து ஒரு நேரம் தான் என்னால வைக்க முடியுது. இது வந்து அப் டெக்ஸ்ட் காட்டணுமா, டவுன் டெக்ஸ்ட் காட்டணுமா அப்படின்னு இருக்கு. ஓரியன்டேஷன் இஸ் ஹாரிசான்டல். இத வெர்டிகலா வச்சுக்கலாம். நீங்க பாருங்க டெக்ஸ்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. அப்புறம் டவுன் டெக்ஸ்ட்னா என்ன, அப் டெக்ஸ்ட்னா என்ன? இது இது வந்து ஆக்சுவலா நான் வந்து என்ன பண்றேன், இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறேன். கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து அந்த கட் லெவல் வரைக்கும் நமக்கு வந்து சிம்பல் இருக்கு. இதே இது லெவல் 1க்கு போனோம்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க. இதுல இருக்கிற சிம்பல் வந்து இது வரைக்கும் ஃபுல்லா வருது. அதாவது வியூவோட ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு வந்து டவுன் ஏரோ வரும். ஒருவேளை வியூ ரேஞ்ச் இருக்கு இல்லையா? இந்த ரேஞ்ச வந்து அ அன்லிமிட்டெட் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிட்டோம்னா, இந்த சிம்பல் வந்து ஃபுல்லாவே வரும். இத இப்போ டெலீட் பண்ணிட்டு, இப்போ இந்த சிம்பல் வச்சோம்னா, ஸோ இது வந்து கட் பண்ற வரைக்கும் தான் வருது. ஓகே. இதுல வந்து இது வரைக்கும் வருது. இதுதான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டு. இது வந்து கீழ இறங்குறது. ஓகே. ஸ்டார்ட் சிம்பல்.
ஸ்டார்ட் எக்ஸ்டென்ஷன், ஏரோ மார்க் டைப்பு, ஃபுல் ஸ்டெப் ஏரோ. அண்ட் இப்போ இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணுமா இல்லை கர்வியாக இருக்கணுமா அப்படின்னு கொடுக்கலாம். இந்த மாதிரி கர்வ் வருது. எடிட் டைப் போயிட்டு டிஸ்டன்ஸ் டு கட் மார்க் 3 mm டிஸ்டன்ஸ் டு கட் மார்க்கு, ஷோ ஏரோ ஹெட் டு கட் மார்க். இதை எடுத்துட்டோம்னா ஓகே கொடுங்க. ஸ்டில் கட் மார்க் வரைக்கும் தான் எனக்கு வந்து தெரியுது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க்குக்கு ஒரு இது தெரியல. ஸோ டிஸ்டன்ஸ் டு கட் மார்க் 3 mm, ஷோ ஏரோ ஹெட் டு கட் மார்க். இதை ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க்கு வருது. ஸோ இந்த மாதிரி ட்ரையல் அண்ட் எரர் பண்ணுங்கள். ஒவ்வொரு பேராமீட்டரும் என்னது அப்படின்னு பார்க்கலாம். இதில் விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ் போனீங்கன்னா ஸ்டைர் கேஸ். ஓகே, ஸ்டைர் கேஸில் வந்து சில நேரம் என்ன பண்ணுவோம், அபோவ் இருக்கிற லைன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விட்ருவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைர் கேஸ் இவ்வளோ தான் தெரியும். ஈவன் ட்ரையலிங் கூட நம்ம வந்து அபோவ் டேஷ் லைனை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அந்த நேரத்தில் நமக்கு ஏரோ மார்க் வேணும், இந்த மாதிரி ஷோ பண்ணி காமிக்கணும் அப்படின்னா இவ்வளோ தான் ஷோ பண்ண முடியும். ரைட், இப்போ விசிபிலிட்டி கிராஃபிக்ஸில் நம்ம பார்த்தோம். இதை லைன்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணுறதுக்கு இப்போ வியூ ரேஞ்சில் வந்து எனக்கு ரேஞ்ச் அன்லிமிட்டட் கொடுத்துட்டு இது வந்து ஒரு கட் மார்க்கு கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுக்கிறோம். ரேஞ்ச் பாருங்கள், கட் மார்க் வரைக்கும் ஏரோ மார்க் வருது. ஓகே, ஃபிக்ஸட் அப் அண்ட் டவுன் டைரெக்ஷன். இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. ஆட்டோமேட்டிக் அப் அண்ட் டவுன் டைரெக்ஷன், ஃபிக்ஸட் அப் டைரெக்ஷன். ஸோ 2 டைப் இருக்குது. ஓகே, இது வந்து ஜஸ்ட் அ சிம்பிள். இப்போது இதே மாதிரி அடுத்த சிம்பிளும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்லாப் வரைகிறோம். ஓகே, ஸ்லாப் வரைஞ்சதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு சிம்பிள் வருது. இது வந்து 1 வே ஸ்லாப், அதே மாதிரி 2 வே ஸ்லாப் அப்படின்னு சிம்பிள் வருது. டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். அன்னோட்டேட்டில் போயிட்டு இங்கே இருக்கு பாருங்கள், இது வந்து ஸ்பேன் டைரெக்ஷன் சிம்பிள், பீம் சிஸ்டம் சிம்பிள். ஓகே, ஸ்பேன் டைரெக்ஷன் சிம்பிளை எடுத்து இங்கே வந்து வைக்கணும். இதை செலக்ட் பண்ண உடனே நமக்கு வருது, அதை வச்சுக்க வேண்டியதான். பட் அதோட டைப்பை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது பீம் சிஸ்டம் சிம்பிள். ஸ்ட்ரக்சர் போகிறேன். இப்போ வந்து பீம் சிஸ்டத்துக்கு எனக்கு என்ன வேணும், ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4-5 பீம்ஸ் வந்து வரையணும். சைட்டுக்கு போயிருக்கோம், ஸ்ட்ரக்சரில் பீம் ஒரு 4 பீம் வந்து நல்ல பெருசாக வரைஞ்சிக்கும். இது வந்து பவுண்டரி பீம். ஓகே, மாடிஃபை ஃப்ரம். ஓகே, ஸோ இப்போது ஸ்ட்ரக்சரில் போயிட்டு பீம் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணும். இதுதான் பீம். ஓகே, இதில் அந்த சிம்பிள் வந்து காமிக்கல. இப்போ வந்து சிம்பிள் எடுத்து வைக்கணும் அப்படின்னா அனோட்டேட்டில் போயிட்டு இந்த பீம் சிஸ்டம் சிம்பிள் செலக்ட் பண்ணி இதை செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு டேக் வருது இல்லையா, இதுதான் அந்த சிம்பிள். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஆங்கிள் இது வந்து ரொட்டேட் ஆக மாட்டேங்குது. ரைட், ஓகே, ஸோ எடிட் பவுண்டரி
ஒருவேளை பீம் டைரக்ஷன் இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு சிம்பிளும் அந்த டைரக்ஷனில் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சிம்பிள் வருது. இது சிம்பிள், இது வந்து டேக். எடிட் ஃபேமிலி அப்படின்னு போனால் இங்கே பாருங்கள், இதுதான் சிம்பிள், இது வந்து அந்த லேபிள். ஓகே, ஃபைல் க்ளோஸ், அன்னோட்டேட் சிம்பிள். ஸோ இதே மாதிரி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கும் சிம்பிள் இருக்குது. பட் ஃபார் ஸ்ட்ரக்சர்ஸ் அது வந்து வேணும். ஃபார் ஆர்கிடெக்சர் நமக்கு வந்து இந்த ஸ்டைர்கேஸ் சிம்பிள் அண்டு இந்த ஜெனரிக் சிம்பிள் பார்ப்போம். ஜெனரிக் சிம்பிள் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஷீட்டுக்கு போகிறேன். இதுதான் நம்மளோட ஷீட். இதில் வந்து ஒரு பிளான் அப்படின்னா நார்த் ஏரோ வந்து காமிக்கணும் இல்லையா? அந்த நார்த் ஏரோ காமிக்கிறதுக்கு தான் இந்த சிம்பிள். போயிட்டு நார்த் ஏரோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு நார்த் ஏரோ வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்செட்டில் போயிட்டு லோட் ஃபேமிலியில் போயிட்டு அன்னோட்டேஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா நார்த் ஏரோ கிடைக்கும். ஆர்கிடெக்சர் இது எல்லாமே டேக்ஸ். ஸோ நமக்கு தேவை சிம்பிள்ஸ். annotation நார்த் ஏரோ. இந்த மாதிரி நார்த் ஏரோ வந்து நீங்கள் லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓப்பன். இங்கே அன்னோட்டேட்டில் சிம்பிளில் போயிட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதான். ஓகே, ஸோ இந்த சிம்பிளில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இதை நீங்கள் ஷீட்டில் டைரெக்டாக வைக்கலாம் அண்ட் வியூலையும் வைக்கலாம். சிம்பிள் எடுத்து வைக்கலாம். அண்ட் இந்த சிம்பிள் வந்து ரெண்டுலையுமே ஒரே மாதிரி தான் தெரியும். பிரிண்ட் பண்ணியாச்சுன்னா ஒரே சைஸில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து ஒரு வியூ இருக்குது. இந்த வியூவை நான் வந்து ஸ்கேல் சேஞ்ச் பண்ணுறேன். ஸ்கேல் சேஞ்ச் பண்ணி 200 அப்படின்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. ஈவன் 200 இருந்தால் கூட இந்த நார்த் ஏரோ, இந்த வியூக்கு உள்ளே வச்சுருக்கிற நார்த் ஏரோ ஒரே சைஸில் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் தான் இருக்கும். எல்லா ஸ்கேல்லையுமே ஒரே சைஸில் தான் இருக்கும். அதுதான் அந்த சிம்பிளுக்கும் டீட்டெயில் ஐட்டமுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, இப்போ வந்து நானே வந்து புதுசாக ஒரு சிம்பிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி வந்து அந்த சிம்பிள் க்ரியேட் பண்ணுறது? இப்போ ஃபைலுக்கு போங்க, நியூ அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபேமிலி, ரைட்? சிம்பிள் வந்து ஃபேமிலியில் போயிட்டு இங்கே அன்னோட்டேஷனில் ஜெனரிக் அன்னோட்டேஷன், டேக் எடுக்காதீங்க, ஜெனரிக் அன்னோட்டேஷன், மெட்ரிக் ஜெனரிக் அன்னோட்டேஷன் அதை எடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். பண்ணியாச்சுன்னா இங்கே ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் ஃபேமிலி கேட்டகரி டு செட் அப்ராப்ரியேட் அன்னோட்டேஷன் டைப் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்சர்ஷன் பாயிண்ட் வந்து இந்த கிராஸ் மார்க்கு. இந்த நோட்டை இந்த நோட்டை படிச்சுட்டு டெலீட் பண்ணிடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது இது வந்து ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில் முக்கியமான விஷயம் இதோட கேட்டகரியை செட் பண்ணுறது. இதில் பாருங்கள், இதே சேம் ஃபேமிலியை வந்து நான் ஒரு டேகாகவும் வச்சுக்கலாம், ஒரு சிம்பிளாகவும் வச்சுக்கலாம். இப்போ ஜெனரிக் அன்னோட்டேஷன் வந்து ஹைலைட்டாக இருக்குது. ஜெனரிக் அன்னோட்டேஷன் கேட்டகரியில் இருக்குது. ஓகே. ஸோ இப்போது நான் ஒரு சிம்பிள் வந்து க்ரியேட் பண்ணோம். க்ரியேட்டில் போயிட்டு எனக்கு கொடுத்துருக்கிற டூல்ஸை வச்சு நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ லைன் எடுத்துகிட்டு ஒரு லைன் வந்து வரைகிறேன். இந்த லைன் இந்த சர்க்கிள் வந்து வரைகிறேன். இந்த சர்க்கிள் வந்து எனக்கு 5 mm இருக்கணும். பிரிண்ட்டில் 5 mm இருக்கணும். இந்த சர்க்கிளில் எனக்கு வந்து ஒரு ஃபில்டு ரீஜன் வேணும். ஓகே,
கிரியேட் ஃபில்டு ரீஜியன். எனக்கு ஃபில்டு ரீஜியன் ஒரு ஹாஃப் சர்க்கிளுக்கு வேணும். ஓகே, இதுதான் என்னோட சிம்பிள். இதை நான் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல், சேவ், இந்த டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். சிம்பிள், ஆப்ஷன்ஸ் 1, நம்பர் ஆஃப் பேக்கப்ஸ் 1, லோட் இன்டு ப்ராஜெக்ட் போட்டாச்சுன்னா இங்கே பாருங்கள், இது வியூவில் வந்து நான் வைக்கலாம். இது ஷீட்டுக்கு போவோம். ஷீட்டில் போயிட்டு சிம்பிள் பாருங்கள், இதோட சைஸு இதை வந்து அளந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 mm இருக்கும். இருக்கும். இதே சிம்பிளை வந்து நான் வந்து வியூக்குள்ளே வைக்கிறேன். ஓகே, ஸோ வியூக்குள்ளே வச்சாச்சுன்னா பாருங்கள், பிரிண்ட் பண்ணும்போது சேம் சைஸில் இருக்கும். ஸோ இந்த சிம்பிளும் ஷீட்டில் வச்சுருக்கிற சிம்பிளும் ஒரே சைஸில் இருக்கும். ஓகே, இந்த சிம்பிளோட சைஸு பேஸ்ட் ஆன் த ஸ்கேல் வந்து நமக்கு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் ஒரு ரேடியஸ் எடுக்கிறேன். நீங்கள் பாருங்கள் 1000 அப்படின்னு காமிக்குது. இது இந்த ஸ்கேலை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணால் 500 அப்படின்னு காமிக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் த ஸ்கேலை வந்து ஆட்டோமேட்டிக்காக இதோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகி பிரிண்ட் சைஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நமக்கு வந்துடும். ஓகே, ஸோ சிம்பிள் அப்படின்னா ஜெனரிக் அன்னோட்டேஷன் ஃபேமிலி, இதுதான் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதுக்கு அடுத்தது இப்போது டீட்டெயில் ஐட்டம் ஃபேமிலியை வந்து பற்றி பார்க்க போகிறோம். டீட்டெயில் ஐட்டம் இப்போ வந்து ஏதாவது ஒரு வியூக்கு போனால் தான் இந்த டீட்டெயில் காம்பனண்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஷீட்டில் இருந்தோன்னா இந்த டீட்டெயில் காம்பனண்ட்டு அவைலபிளாக இருக்காது. ஓகே, வியூவில் போயிட்டு காம்பனண்ட், டீட்டெயில் காம்பனண்ட் இது பாருங்கள், இது வந்து என்ன, ஒரு 2D பிளாக். ஓகே, இது வந்து ஒரு டைலு. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி ஸோ இது வந்து அதர் வே அரவுண்ட் இருக்கணும். இதுதான் டைல் தான், ரூஃப் டைல். ஸோ இதோட அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரூஃப் டைல். இதில் என்ன வித்தியாசம்? ஓகே, இது வந்து ஒரு ரூஃப் டைல்னு வச்சுக்கோ. இது வந்து ஒரு 2D பிளாக். ஆல்ரைட், இதில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது. பட் எனக்கு என்ன வித்தியாசம்னு எனக்கு சரியாக பிடிப்படல. இதுதான் வுடன் பீஸு. ஸோ வுடன் பீஸில் வந்து இப்போ கீழே இறங்குது அப்படின்னா சப்போர்ட்டு இந்த பக்கம் இருக்கும். இதை இப்படி வச்சுருக்குறாங்க. சரி, என்னன்னு தெரில. ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஒரு 2D பிளாக். ஓகே, பாருங்கள், எடிட் ஃபேமிலி அப்படின்னு இருக்குது. இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது எல்லாமே லைன், ஜஸ்ட் அ லைன். ஸோ இது வந்து 3D கிடையாது, இது வந்து ஜஸ்ட் அ 2D ஃபேமிலி. இதே மாதிரி ஒரு 2D ஃபேமிலியை வந்து நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி கிரியேட் பண்ணுறது? ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஏதாவது ஒன்று எடுத்துக்குவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டேபிள் ஃப்ரண்ட் வியூவை வந்து நான் வரைஞ்சி அதை ஒரு பிளாக்காக சேவ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம்?
ஃபைலில் போயிட்டு நியூ அப்படின்னு எடுத்துட்டு ஃபேமிலி போயிட்டு இதில் வந்து டீட்டெயில் ஐட்டம்னு இருக்கா. ஸோ இந்த டெம்ப்ளேட் எடுக்கணும். எடுத்துட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது இப்போது ஃபேமிலியில் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணணும், நான் வரையணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேர், அதோட ஃப்ரண்ட் வியூ இல்லைனா சைடு வியூ அப்படின்னு எடுத்துப்போம். ஓகே, ஸோ இங்கேருந்து சேரோட ஹைட்டு எவ்வளோ இருக்கும், ஒரு 600. ஓகே, 600 ஒரு 40 அப்படியே கீழே வந்தோன்னா சரி, எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சின்னதாக வரைகிறேன். ஓகே, ஸோ இது ஒரு சேர் அப்படின்னு வச்சுப்போம். த ஒரிஜினல் சைஸுக்கு வந்து நம்ம இந்த பிக்சரை வரைகிறோம். அதாவது ஸ்கேல் 1:1 இந்த பிக்சரை வந்து வரைகிறோம். ஓகே, ஆனால் இங்கே வந்து டீட்டெயில் பண்ண வேண்டாம். ஸோ எனக்கு வந்து டிசைன் மட்டும்தான் இருக்கும், டிசைன் லைன்ஸ் மட்டும்தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஹேட்ச் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். கிரியேட்டில் போயிட்டு ஃபில்டு ரீஜியன் இங்கே மாதிரி ஹேட்ச் ஆட் பண்ணணுன்னா இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன ஹேட்ச் வேணும், டயகனல் லைன்ஸ் வேணும், இந்த மாதிரி ஒரு ஹேட்ச் வேணும். ஓகே, இதை வந்து நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இதை என்ன சொல்கிறேன், டீட்டெயில் ஐட்டம் ஒரு சேரோட சைடு வியூ ஆப்ஷன்ஸ் 1. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ப்ராஜெக்டுக்குள்ளே லோடு பண்ணி நீங்கள் பாருங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஒரே ஒரு மிஸ்டேக் இருக்குது. ரைட், இந்த லைன் வந்து இப்படி க்ளோஸ் ஆகலை. செலக்ட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம். எடிட் பண்ணிவிட்டு மாடிஃபை ஃப்ரம் டூல், லோட் இன்டு ப்ராஜெக்ட், எஸ் சேவ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓவர் ரைட். இப்போ கரெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது என்னென்னா ஒரு வியூவில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டீட்டெயில் பண்ணிக்கலாம். இதை வந்து பிளான் வியூலையும் வச்சுக்கலாம், எலிவேஷன்லேயும் வச்சுக்கலாம். இட் டசன்ட் மேட்டர், எந்த ஒர்க் பிளேன்லனாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ வந்து இதை நான் டீட்டெயில் பண்ணோம் அப்படின்னா அன்னோட்டேட்டில் போய் ஒரு டைமென்ஷன் எடுத்தேன்னா இந்த டைமென்ஷனை இந்த வியூவில் நான் டீட்டெயில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறோம், டைமென்ஷன் கொடுக்குறோம், அகெயின் டேகிங், மற்றபடி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இங்கே பண்ணிவிட்டு நம்ம ஷீட்டில் வச்சு பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சிம்பிள் எடுத்து இதில் வைக்கிறேன், ஒரு டீட்டெயில் ஐட்டம் இதில் எடுத்து வைக்கிறேன். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, இப்போ நான் வந்து ஒரு ஸ்கேல் சேஞ்ச் பண்ணும்போது இங்கே பாருங்கள், டீட்டெயில் ஐட்டம் வந்து டு த ஒரிஜினல் ஸ்கேலுக்கு இருக்கும். ஓகே, பட் சிம்பிள் வந்து அதோட சைஸை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, ஷீட்டில் வச்சு பார்த்தா இது நல்லா தெரியும், இதோட வித்தியாசம் நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு டீட்டெயில் ஐட்டம், இது வந்து ஒரு சிம்பிள். இப்போது இதை நான் என்ன பண்ணுறேன், 1:100 அப்படின்னு சேஞ்ச் பண்ணேன்னா இங்கே பாருங்கள், இது வந்து 1:50 திரும்ப சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இதில் வித்தியாசம் தெரியும். ஓகே, இந்த மாதிரி ட்ரையல் அண்ட் எரர் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். ஓகே,
இப்போ இந்த டீட்டெயில் ஐட்டம நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வியூல இங்க டிராஃப்டிங் வியூன்னு இருக்கா? டிராஃப்டிங் வியூ எதுக்காக யூஸ் பண்றோம்? ஒரு கனெக்ஷன் டீட்டெயில். ஏதாவது ஒரு டீட்டெயில வந்து நானே ப்ராஜெக்ட்ல வரைஞ்சு, நான் வந்து ஷீட்ல பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னா, டிராஃப்டிங் வியூ யூஸ் பண்ணுவோம். ப்ராஜெக்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், ஜெனரிக் ஜெனரல் நோட்ஸ். அதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு நேரம் பிளேஸ் பண்ற மாதிரி டீட்டெயில் இருந்துச்சுன்னா, அத வந்து டிராஃப்டிங் வியூல நாம கிரியேட் பண்ணலாம். டிராஃப்டிங் வியூனா என்ன? இட்ஸ் a 2D ஷீட். இத நீங்க நீங்க வந்து ஒரு பேர் குடுக்கலாம். ஒரு ஸ்கேல் குடுக்கலாம். வியூவோட ஸ்கேல் குடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு எம்ப்டி ஒயிட் ஷீட். இதில டு த ஆக்சுவல் சைஸு நீங்க வந்து டீட்டெயிலா வரையலாம். டிசைன வந்து வரையலாம். இந்த டிராஃப்டிங் வியூல அன்னோடேட்ல போயிட்டு நம்ம காம்போனன்ட் எடுத்து வச்சுக்கலாம். இந்த சேர எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு டைமென்ஷனோ, டெக்ஸ்ட்டோ போடணும் அப்படின்னா, ஈஸியா நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஸ்கேல் சேஞ்ச் பண்ணோன்னா, ஆட்டோமேட்டிக்கா இதோட சைஸ் வந்து பிரிண்டபிளா சேஞ்ச் ஆகும். ரைட்? இதில சிம்பல் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே. இது நம்ம லெஜெண்டுக்கு போறோம். வியூல லெஜெண்ட். லெஜெண்டுக்கும் டிராஃப்டிங் வியூக்கும் என்ன வித்தியாசம்? லெஜெண்ட் அண்ட் டிராஃப்டிங் வியூ 2மே ஒயிட் ஷீட்டு தான். அண்ட் டு த ஆக்சுவல் ஸ்கேலுக்கு தான் நம்ம வந்து டிசைனை வரையணும். பட் டிராஃப்டிங் வியூவை ஒரு நேரம் தான் யூஸ் பண்ண முடியும் ப்ராஜெக்டில். 2வது நேரம் யூஸ் பண்ண முடியாது. அதே இது லெஜெண்ட் வியூவை வந்து மல்டிபிள் டைம்ஸு நம்ம ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணலாம். அதுதான் டிராஃப்டிங் வியூக்கும் லெஜெண்ட் வியூக்கும் உள்ள வித்தியாசம். லெஜெண்ட் வியூ ஒரு பேர் கொடுக்குறோம், வியூ ஸ்கேல் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறோம். இதில் அன்னோட்டேட் போனீங்கன்னா காம்போனன்ட் எடுத்து வைக்கலாம். ஓகே. சிம்பல்ஸ் எடுத்து வைக்கலாம். இதில் இன்னொரு அடிஷ்னலாக ஒரு ஐட்டம் வந்து எடுத்து வைக்கலாம். அதுதான் லெஜெண்ட் காம்போனன்ட். லெஜெண்ட் காம்போனன்ட்னா என்ன? நம்மளோட 3D காம்போனன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டோர், வால், விண்டோ. அதில் பிளான் வியூ, எலிவேஷன் வியூ வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது பிளான் வியூ. இங்கே பாருங்கள் ஃப்ளோர் பிளானில் இருக்குது. இது ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ அப்படின்னு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இது செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த பாருங்கள் ஹோஸ்ட் லென்த். ஹோஸ்ட்டு விண்டோவோட ஹோஸ்ட் என்னது? வால். இந்த வாலோட லென்த்து ஒரு 2 மீட்டர் அப்படின்னு கொடுத்தா இந்த விண்டோ சிம்பிள் வித் வாலோட வரும். ஓகே. இது வந்து லெஜெண்டு, இது வந்து டீட்டெயில் ஐட்டம். இப்போ லெஜெண்ட் வந்து 3D ஃபேமிலியிலேருந்து வருது. இது வந்து 2D ஃபேமிலியிலேருந்து வருது. தட்ஸ் இட். இவ்வளவு உங்களுக்கு தெரியணும். ஓகே. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இன்சுலேஷன். இன்சுலேஷனை வந்து எடுத்தோன்னா, இப்போ பாருங்கள் இன்சுலேஷன் நான் வரைகிறேன். இந்த இன்சுலேஷன் ஃபேமிலியை நாம் அவுட் சைடு கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியாது. இது வந்து ஒரு சிஸ்டம் ஃபேமிலி. இதில் பாருங்கள், இது வந்து எடுத்து ட்ரா பண்ணலாம். இதோட இன்சுலேஷன் விட்த்து 100 அப்படின்னு சைஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சைஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நம்ம பண்ண முடியும் இன்சுலேஷனில். ஓகே. ஸோ இந்த ஐ திங்க் இதில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நான் நம்புகிறேன். ஓகே. டீட்டெயில் லைன் அப்படின்னா ஜஸ்ட் அ லைன். அதோட லைன் டைப்பு இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு லைன் வரையலாம். ஓகே. அண்டு ரீஜியன் அப்படின்னா ஃபில்டு ரீஜன் அப்படின்னா ஹேட்ச்னு அர்த்தம். அதே இது மாஸ்கிங் அப்படின்னா மறைக்கிறதுக்காக நம்ம வரைகிறது. இப்போ பாருங்கள், செலக்ட் பண்ணி பிரிங் டு ஃப்ரண்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த இன்சுலேஷனில் பாதியும் மறைஞ்சு போச்சு. அதுதான் மாஸ்கிங். இப்போ இந்த மாஸ்கிங் லைன்லேயே இன்விசிபிள் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது ஒரு லைன் டைப். இதை போட்டோன்னா இந்த பவுண்ட்ரி கூட தெரியாது. அந்த மாதிரி மாஸ்கிங்கில் ஹைட் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ உங்களுக்கு ஃபில்டு ரீஜன்னா என்னன்னு தெரியும். மாஸ்கிங்னா என்னன்னு தெரியும். இப்போ எனக்கு வந்து வேற பேட்டர்ன் வேணும் அப்படின்னா, எடிட் டைப்ல போயிட்டு இந்த பேட்டர்னை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன்ல 2 இருக்கு. டிராஃப்டிங் அண்ட் மாடல். மாடல் அப்படின்னா டு த ஆக்சுவல் ஸ்கேல். டிராஃப்டிங் அப்படின்னா பிரிண்டபிள் ஸ்கேல். தட்ஸ் இட். இதுக்கப்புறம் ரிவிஷன் கிளவுட். ரிவிஷன் கிளவுடில் ரிவிஷன் எப்படி ஒரு ப்ராஜெக்டில் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் படிக்கணும். அதுக்கு வந்து வியூவில் இந்த ரிவிஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஷீட் இஷ்யூ ரிவிஷன்ஸ். இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எடுத்து வரைகிறது ஈஸி. அன்னோடேட்டில் போயிட்டு ரிவிஷன் கிளவுட் வரைஞ்சி ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். அதோட ரிவிஷன் வந்து இங்கே செலக்ட் பண்ணணும். அண்ட் டீட்டெயில் குரூப்னு என்ன? ஒரு 4 ஐட்டமை சேர்த்து குரூப் பண்ணுறோம். ஒரு பேர் கொடுக்குறோம், ஓகே கொடுக்குறோம். இதை கொடுத்தாச்சுன்னா இதுதான் ஒரு குரூப். இந்த குரூப் வந்து ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் இந்த டீட்டெயிலுக்கு கீழே வந்து இருக்கும். அதை செகண்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நம்ம எடுத்து இப்படி வச்சுக்கலாம். ஓகே. இப்போ நான் வந்து செகண்ட் டைம் என்னால் எடுத்து வைக்க முடியல. பிகாஸ் நான் வந்து இந்த குரூப்பையே நான் வந்து லெஜெண்ட் காம்போனண்ட்டோட குரூப் பண்ணிட்டேன். இது நீங்கள் வந்து ஒரு டீட்டெயில் லைன் வந்து இப்போ நீங்கள் வரைஞ்சி டீட்டெயில் லைனை மட்டும் ஒரு குரூப் பண்ணிடுங்க. இப்போ இது குரூப் 2 அப்படின்னு இருக்குது. இது நான் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். மாடல் குரூப்னா என்ன? மாடல் ஐட்டம்ஸை குரூப் பண்ணுறது. 4 வால் சேர்த்து ஒரு குரூப் பண்ணிக்கலாம். ஒரு ரூம் வந்து குரூப் பண்ணிக்கலாம். ஒரு டாய்லெட் அரேஞ்ச்மெண்ட்டை வந்து குரூப் பண்ணிக்கலாம். ஃபர்னிச்சர் அரேஞ்ச்மெண்ட்டை வந்து குரூப் பண்ணிக்கலாம். ஸோ குரூப் பண்ணிக்கிறதுனால என்ன ஆகும்னா, ஒரு நேரம் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ எல்லா இடத்துலையுமே நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு குரூப்பை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுதான் குரூப்போட ஒரு பெனிஃபிட்டு. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிற டேபில் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் சிம்பிள். சிம்பிள்னா என்ன? ஜெனரிக் அன்னோட்டேஷன் ஃபேமிலி. இதில் காம்பனண்ட்டில் டீட்டெயில் காம்பனண்ட்னா என்ன? டீட்டெயில் ஐட்டம் ஃபேமிலி. ஓகே. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ட்ரை பண்ணுங்கள். ட்ரையல் அண்ட் எரர் பண்ணுங்கள். ஸோ நீங்களே செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுங்கள். அதுதான் பெட்டர். இட் வில் ஸ்டாண்ட் ஃபார் லாங். ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. ஸோ இப்போ வந்து இதுக்கு ஒரு சாம்பிள் எனக்கு காட்டுங்க. எங்கே யூஸ் பண்ணுறது, ப்ராஜெக்டில் எங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஏதாவது தெரியணும் அப்படின்னா, இந்த சாம்பிள் ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகே. சாம்பிள் ப்ராஜெக்டோட பாத் எங்கே இருக்குது, எனக்கு லோடு பண்ண முடியல அப்படின்னா நான் வந்து சொல்கிறேன். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபைலில் போயிட்டு ஓப்பன் போயிட்டு இங்கே வந்து சாம்பிள் ஃபைல்ஸ் இதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக அந்த ஃபோல்டருக்கு போயிடும். நீங்கள் அதிலிருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைல், ஓப்பன், சாம்பிள் ஃபைல்ஸ். இதில் வந்து ப்ராஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஆர்கிடெக்சர் ஓப்பன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ரீசெண்டில் காமிக்கும். ரைட். இப்போ இதில் வந்து டீட்டெயில் ஐட்டம் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஓகே. ஸோ ஒவ்வொரு ஷீட்டாக நம்ம வந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், சிம்பிள் எல்லாம் வச்சுருக்குறாங்க. நார்த் சிம்பிள் அண்ட் ஸ்கேல் வச்சுருக்குறாங்க. ரைட்டா? இது டீட்டெயில். இந்த டோர் டீட்டெயில் வச்சுருப்பாங்க. வால் செக்ஷன், ரூஃப் பிளான், சோலார் ஸ்டடி, டோர் ஷெட்யூல். டோர் ஷெட்யூலில் போனீங்கன்னா இது வந்து ஒரு ஷெட்யூல். ஓகே. இங்கே பாருங்கள்,
டபுள் கிளிக் பண்ணோன்னா, இங்க பாருங்க இது வந்து ஒரு லெஜெண்ட் வியூ. இதுல நீங்க பார்க்குற எல்லாமே லெஜெண்ட் காம்போனன்ட். இந்த மாரி டோர் எடுத்து வச்சு, இத வந்து விட்த்து, ஹைட்டு அப்படின்னு ஷெட்யூல் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இது வந்து டோரோட டைப்பு. இந்த மாரி காம்போனன்ட் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இந்த டோர் என்னன்னா, இது வந்து கம்ப்ளீட்டா வரைஞ்சது. லைன் வச்சு வரைஞ்சிருக்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த மாரி லெஜெண்ட் காம்போனன்ட்ட யூஸ் பண்ணலாம். ஸோ இது டிராஃப்டிங் வியூ இது வந்து லெஜெண்ட் வியூ. ஓகே. ஸோ இத வந்து மல்டிபிள் பிளேஸ்ல வந்து எடுத்து வைக்கலாம். இதோட வியூ பேர் என்ன? வியூ லெஜெண்ட் டோர் டைப்ஸ். காப்பி பண்றேன். ஓகே. இங்க போயிட்டு சர்ச் பண்ணேன்னா, இங்க வந்திருக்கு. இத இன்னொரு நேரம் கூட என்னால எடுத்து வைக்க முடியும். ஒரு ஷீட்ல ஒரு நேரம் தான் காமிக்குது. ஓகே. இப்போ வந்து அடுத்த ஷீட்ல வைக்கணும்னா எடுத்துக்கலாம். இப்போ வந்து அடுத்த ஷீட்ல நம்ம வந்து வைக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். ரைட் கிளிக், ப்ரௌசர், ப்ராஜெக்ட் ப்ரௌசர். இப்போ இந்த ஷீட்டுக்கு போறேன். திரும்பவும் சர்ச் பண்றேன். ஓகே. இந்த லெஜெண்ட இப்படி நம்ம டிராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கலாம். இது டிராஃப்டிங் வியூவா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ண முடியாது. செகண்ட் ஷீட்ல வைக்கவே முடியாது. அதுதான் வித்தியாசம். இங்க ஒரு வியூ இருக்கு. இது என்ன வியூ? டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா லெஜெண்ட் வியூ. ஓகே. ஸோ இதுல வந்து டீட்டெயில் ஐட்டம். டீட்டெயில் ஐட்டம்னா என்ன? ஆக்சுவலா இது வந்து என்னன்னா ஹேட்ச் தான். ஃபில்டு ரீஜியன். அன்னோட்டேட்ல போயிட்டு இந்த ஃபில்டு ரீஜியன் ஃபினிஷ் பண்ணீங்கன்னா இது வந்து டீட்டெயில் ஐட்டம். ஸோ காம்போனன்ட் அப்படின்னா டீட்டெயில் காம்போனன்ட் அப்படின்னு வரும். டீட்டெயில் காம்போனன்ட். இது வந்து ஒரு லெஜெண்ட். நம்ம அடுத்த ஷீட் பார்க்கலாம். இந்த வால் செக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த வால் செக்ஷன்லாம் என்னெல்லாம் இருக்கு? இது வந்து விண்டோ. நிறைய லைன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி செக்ஷன்ல. டீட்டெயில்ஸ். ஓகே. இந்த டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே இதில் பார்ப்போம். ஸோ இதில் தெரிகிற எல்லாமே லைன்ஸ் தான். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு டீட்டெயில் ஐட்டம். இந்த 2D பிளாக் இது வந்து ஒரு டீட்டெயில் ஐட்டம். இது ஒரு டீட்டெயில் ஐட்டம். இதை பின்னாடி இருக்கிறது எல்லாமே டீட்டெயில் ஐட்டம் தான். வால். ஸோ இது வந்து என்னது? இது ஒரு டீட்டெயில் வியூ. டீட்டெயில் வியூ அப்படின்னா ஒரு கால் அவுட்டு வரைஞ்சி அந்த கால் அவுட்டில் வந்து இந்த மாதிரி டீட்டெயில் ஐட்டம் எடுத்து வச்சு டெக்ஸ்ட் வச்சுருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பிரேக் லைன் டீட்டெயில் ஐட்டம் 2D ஃபேமிலி. ஸோ பிரேக் லைனை வந்து எப்படி லோட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். இன்சர்ட்டில் போயிட்டு லோட் ஃபேமிலி இல்லை ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டீட்டெயில் ஐட்டம் ஃபோல்டருக்குள்ளே போகணும். இங்கே டீட்டெயில் ஐட்டம் ஃபோல்டரில் போயிட்டு ஜெனரல் அப்படின்னு போனீங்கன்னா பிரேக் லைன் அப்படின்னு இருக்கும். பிரேக் லைன் ஃபேமிலி. ஓகே. ஸோ சைட் ஒர்க் அப்படின்னாச்சுன்னா சைட் ஒர்க்குக்கு நிறையா ஃபேமிலிஸ் இருக்குது. இது எல்லாமே 2D ஃபேமிலி. 2D ஃபேமிலிஸை இந்த மாதிரி எடுத்து வச்சு அதுக்கு ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்து டீட்டெயில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிரிட்டு கூட பாருங்கள். இந்த கிரிட் வந்து ஒரிஜினல் கிரிட். ஆனால் அதில் வச்சிருக்கிற டீட்டெயில் எல்லாமே 2D பிளாக்ஸ். ஓகே. இது வந்து ஒரு கால் அவுட் வியூ. ஓகே. ஸோ ஒரு டிராஃப்டிங் வியூ ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இங்கே இருக்கு டிராஃப்டிங் வியூ. டிராஃப்டிங் வியூ வந்து பார்ட்டிஷன் டைப்ஸ் அப்படிலாம் வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள் பார்ட்டிஷன் டைப்பில் இது வந்து டிராஃப்டிங் வியூ. இது வந்து ஒரு டிராஃப்டிங் வியூ. ஓகே. இது பாருங்கள் இதில் வச்சுட்டாங்க ஆல்ரெடி. இதை நான் வந்து செகண்ட் டைம் எடுத்து வச்சேன்னா
இது வந்து அதே ஷீட்டில் வச்சிருக்கிறதுனால மூவ் ஆகி வருது. ஓகே. இப்போ நம்ம வந்து வேற ஒரு ஷீட்டுக்கு போவோம். கவர் ஷீட்டில் நான் திரும்ப வந்து ஒரு டிராஃப்டிங் வியூவை எடுத்து வைக்கிறேன்னா இது என்ன ஆயிடுச்சு? இப்போ வந்து இது வந்து ஸ்விட்ச் ஆயிருச்சு. இந்த வியூ சேம் வியூ வந்து ஸ்விட்ச் ஆயிருச்சு. ஓகே. அந்த ஷீட்ல இருந்து ரிமூவ் ஆகி இன்னொரு ஷீட்ல வந்து உட்காந்துருச்சு. இது வந்து ஷீட்டுக்கு கீழே இருக்கிற வியூல இருந்து நான் ட்ராக் பண்ணேன். இது இந்த வியூஸுக்கு கீழே இருந்து நான் ட்ராக் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு எரர் காமிக்கும். இப்போ வியூவில் டிராஃப்டிங் வியூ, டீட்டெயில் வியூ, ஃப்ளோர் பிளான், சீலிங், எலிவேஷன், டீட்டெயில் வியூ. ஓகே. ஸோ இதில் வந்து பேரப்பட்ட டீட்டெயில் இந்த மாதிரி. ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஷீட். இதை நான் வந்து ட்ராக் பண்ணி வச்சேன்னு வச்சுடுங்க. இங்கே பாருங்கள் எரர் காமிக்குது. திஸ் வியூ இஸ் ஆல்ரெடி பிளேஸ்ட் ஆன் ஷீட் நம்பர் அப்படின்னு வருது. ஏன்னா இந்த வியூ வந்து ஆல்ரெடி ஒரு ஷீட்டில் வச்சாச்சு. நம்ம ஏற்கனவே வச்சிருக்கிற ஒரு டிராஃப்டிங் வியூவை எடுத்து திரும்ப வச்சோன்னா எரர் வரும். அதே மாதிரி ஃப்ளோர் பிளான்ஸும் ஏற்கனவே ஒரு ஷீட்டில் வச்சாச்சுன்னா திரும்ப இன்னொரு ஷீட்டில் யூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த ப்ளூ கலரில் காமிக்கிறது எல்லாமே யூஸ்டு வியூஸ். இந்த ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ் வியூஸ் அப்படின்னு அர்த்தம். இதை வந்து ஷீட்டில் வச்சாச்சு. பாருங்கள் எரர் காமிக்கும். திஸ் வியூ இஸ் ஆல்ரெடி பிளேஸ்ட். இந்த ஷீட்டில் வச்சாச்சுன்னு காமிக்குது. ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும். சாம்பிள் ஃபைல் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒருவேளை சாம்பிள் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸில் ஃபைல் லொக்கேஷன்ஸ் இதில் இந்த பிளேசஸ் இது வந்து லைப்ரரிக்குள்ளது, இது வந்து டெம்ப்ளேட்டுக்குள்ளது, யூசர் ஃபைல், ஃபேமிலி டெம்ப்ளேட், பாயிண்ட் கிளவுட், சாம்பிள் ஃபைல் பார்த்து வந்து இதில் வரும். இது வந்து பேக்கப் ஃபைல். இன்கேஸ் க்ளவுடில் ஒர்க் பண்ணும்போது பேக்கப் ஃபைலோட லொக்கேஷன், ப்ராஜெக்ட் விசிபிலிட்டி. ஓகே. ஸோ சாம்பிள் ஃபைலுக்கு நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி வேறு லொக்கேஷன் கொடுக்க முடியாது. இதுதான் ஒரே வழி. ஓப்பனில் போயிட்டு சாம்பிள் ஃபைல்ஸ் போனீங்கன்னா இந்த ஃபோல்டருக்கு உள்ளே தான் பை டிஃபால்ட்டாக சாம்பிள்ஸ் இருக்கும். ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், ஆட்டோடெஸ்க், ரிவிட் 2025 சாம்பிள்ஸ். ஓகே. பை டிஃபால்ட்டாக இதில் தான் இருக்கும். ஓகே. தட்ஸ் ஆல் ஃபார் த டீட்டெயில் ஐட்டம்னா என்ன, சிம்பிள்னா என்ன, அண்ட் லெஜெண்ட் வியூனா என்ன, டிராஃப்டிங் வியூனா என்ன, லெஜெண்ட் காம்பனன்ட்னா என்ன, ரிப்பீட்டிங் டீட்டெயில் ஐட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுதுன்னா ஓகே. ஓகே. தட்ஸ் ஆல் ஃபார் த டே. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் இமேஜ் அனுப்புங்க. ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே. see you then. Bye.